மற்ற உலகு வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி மார்ச் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ம் ஸ்ப்ரிங் டே தான் சொல்லணும். நேற்றுலேருந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்ப்ரிங்கே நல்லாவே வார்மாக இருந்துச்சு இங்கே டொராண்டோவில். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இந்த பியூட்டிஃபுல்லான சன்னி டேயை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் குட் ஈவினிங் கனடாவில்? வெல், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கார்பரேட்டட் ஸ்ரீதரன் திரேஜா அவர்கள் வழங்கும் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கியூபெக்கில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எக்ஸ்பேன்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது அஃப்கோர்ஸ் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஒன்டாரியோவில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய வகையில் இப்போ கோவிட்னால் நிறைய பாதிப்புகளுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க டாப் ஆஃப் தி ஹவரில். அண்ட் லாஸ்ட் நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் ஒரு கோவிட் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது 3 விஷயங்களும் நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கனேடிய வளத்துலேயும் நம்மளோட டாக்டரோட ஒரு முக்கியமான விஷயம் கோவிட் வேக்சினேஷன்ஸை பற்றி டாக்டர் கண்ணாவேலாவோட பேச போகிறோம். நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நிறைய பேரோட மனசில் இருக்கிற நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த செக்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் அடுத்ததாக அஃப்கோர்ஸ் கலையரங்கம், ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், ஒரு கெனேடிய ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம் கெனேடிய வளத்தில். ஸோ இது இல்லாமல் அஃப்கோர்ஸ் இன்றைக்கான நியூஸ், கனடாவில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் வெதர் ரிப்போர்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அஃப்கோர்ஸ் கோவிடை பற்றியான ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கியூபெக்கில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எக்ஸ்பேன்ஷன், இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் $826 million இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே. ஸோ இதை பற்றி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நம்மளோட என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். Across the country, we've delivered more than 4.7 million doses so far. Every day, more Canadians are protected. This is the way we all wanted to start the spring, with families from coast to coast to coast breathing a sigh of relief. Of course, while we do everything we can to get Canadians vaccinated as quickly as possible, we'll also continue to be there for workers and for small businesses. On that note, today we're extending the deadline for new Canada Emergency Business Account applications from the end of March to the end of June. As I've said before, we'll do whatever it takes for as long as it takes to help Canadians get through this crisis. An internet connection isn't a luxury, it's a necessity. That's why last November
we announced a $1.75 billion investment for the Universal Broadband Fund. We're also investing $600 million for satellite capacity to connect even the most remote communities. With programs like these, we'll connect 98% of all Canadians to high-speed internet by 2026 and all Canadians before 2030. That means more small businesses that can reach customers online, more young people who can get schoolwork done from home, and more grandparents who can FaceTime their grandkids. We're not stopping until we've closed this digital gap. All Canadians, including and especially in rural, remote, and northern communities, will have the internet they need to succeed. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்டுன்றது லக்ஸுரி இல்லை, இன்றைக்கியான ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாயிடுச்சு. நிறைய பேரோட வேலை, படிப்பு எல்லாமே இன்டர்நெட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன், இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அடுத்ததான் டாப் ஆஃப் தி ஹவரில் இங்கே ஒன்டாரியோவில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் நமக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் $1.2 பில்லியன் ஒதுக்கீடு. எதுக்குன்னா கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பணம் செலவுகள். அதாவது எப்படின்னா நிறைய வர வேண்டிய இடங்களில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ரூம்ஸ் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் அண்ட் கமர்ஷியலாக கிஃப்ட் ஷாப்ஸ் இல்லை ஸ்டோர்ஸ் இருக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில். இந்த மாதிரியான வரக்கூடிய இடங்களில் கூட இப்போ வந்து ரொம்பவே தட்டுப்பாடு பட்டிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கோவிட்னாலையுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோரில் வந்து ஆல்மோஸ்ட் 39-40 பேஷண்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ரூம்லேயும் நம்ம ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஃப் கெப்பாசிட்டியில் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான நிறைய இக்கட்டான பிரச்சனைகள் கோவிட்னால் வந்திருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அஃப்கோர்ஸ் அவங்கள சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த $1.2 பில்லியன் வந்து நிறையா கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை பற்றி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Folks, we recently marked the 1-year anniversary since the start of this pandemic. And in that year, we've seen pressure put on our hospitals like never before. They've been at the center of this crisis since day one. Our frontline healthcare heroes have been caring for our sick and vulnerable with unwavering determination and compassion. To the doctors, nurses, and staff here at Scarborough Health Network and every other hospital across the province, I want to say thank you. You've made us all so proud. I want to reassure our hospitals that we will continue to have your backs during this extraordinary times. That is why we're announcing today over $1.2 billion in funding to help hospitals manage the financial pressures created by COVID-19. This funding will help hospitals strengthen their financial position and recover lost revenue due to the pandemic, so they can continue the incredible work they're doing now and once we've beaten this virus, focus on our next challenge, which is tackling the growing surgical backlog. I want to thank my Scarborough MPPs, Christina Midas, Minister Raymond Cho, Aris Babikian, and Vijay Tenagasalam, for advocating for the communities and local hospitals. And I'll tell you folks, you have 4 champions here in Scarborough that are advocating constantly, no matter if it's transit or hospitals. Our provincial vaccine delivery plan is how we will come out on the other side of this pandemic and return to normal, because more people vaccinated means less COVID-19 cases needing hospital care. And we're making tremendous progress. We have mobilized our pharmacies, primary care settings, mass immunization sites, mobile clinics, and of course, our hospitals. Everyone on Team Ontario has been doing their part, and the numbers speak for themselves. As of March the 21st, more than 1.5 million doses have been administered. And we have fully vaccinated more than 299,000 people
And that just means we have double doses into almost 300,000 people, leading the country. And we're expanding appointments through our online booking system. Individuals age 75 plus, effective today, ahead of schedule. This could not have been accomplished without the dedication and hard work of an army of frontline healthcare heroes. We're so grateful to them for the vital role they've been playing in the fight against this virus. But we must do more. Ontario's capacity to deliver vaccines continues to increase, and the reality is we don't have anywhere near enough doses. We need the federal government to ensure we get a steady and reliable supply of vaccines so we can continue to maximize the numbers of needles and arms every single day. By working together, we will beat this virus. Thank you, and God bless the people of Ontario. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. அடுத்ததாக நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் கோவிட் அஃப்கோர்ஸ் ட்ரான்டோவில் இன்னுமே ரொம்ப ஹை நம்பர்ஸில் தான் இருக்குது கோவிட். இன்றைக்கி மட்டுமே ரொம்ப ஜாஸ்தியான ஹை லெவல்ஸில் இருக்குது. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் 1699 அண்ட் இதோட மெஜாரிட்டி ஆஃப் த நம்பர்ஸ் பீல் ட்ரான்டோ ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஜான் டோரி அவர்கள் கோவிட் ஆன் த ஹோல் ஒரு அப்டேட் ப்ளஸ் வேக்சினேஷனை பற்றியும் பேசுகிறாங்க, பார்க்கலாம். The city is continuing to work to get shots in arms, along with Toronto's hospitals, with our healthcare partners, and with pharmacies. This work is based entirely on vaccine supply, but more and more supply is on the way from the Government of Canada, so a continuation of our ramping up should be a reality. To date, 374,631 COVID-19 vaccine doses have been administered to people in Toronto, and with today's uptick in activity, which we'll hear about from the Chief, the numbers I'm sure even higher than that already. Along with our 3 city-run clinics, which are stepping up the number of doses administered as of today, our hospital and healthcare partners, between us all, we're running 17 clinics today, many of which are also vaccinating 80-plus seniors. Chief Pegg will detail today how thousands of people have been registering in the last few hours to make appointments at the city-run clinics now that people 75 years of age and older are eligible to be vaccinated. I continue to urge people to get vaccinated when they are eligible. The provincial priority list was always set on the basis of relative risk, and as a result it continues to be very desirable for those in the original 80 years of age and older group to get vaccinated as soon as they can. The sooner we are all vaccinated, the sooner we can bring this pandemic to an end. So when you become eligible, please take steps to register and to get vaccinated. I'm proud to announce a major step forward in our vaccination efforts is underway in Thorncliffe Park. The city is partnering with East Toronto Health Partners, including the Michael Garron Hospital, to open a mass immunization site at the East York Town Centre. This would be the city's 10th mass immunization site on top of the 9 city-operated clinics. I want to thank the East Toronto Health Partners for leading in the effort to establish this clinic in Thorncliffe Park. The site is already vaccinating more than 200 people today who are 80 years of age or older. It will officially open Wednesday with capacity to vaccinate more than 1,000 people. And as supply availability increases and more staff are hired, the site will ultimately be able to vaccinate 10,000 people each and every day. This is another in the series of initiatives undertaken by health partners in the east end of the city.
an area which includes several communities where this extra local support and attention will produce a better outcome for them and for all of us. ஸோ நிறைய விஷயங்கள் கோவிட் வேக்சினேஷனை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்ட் எவ்ரிடே புதுசாக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபைசர் அண்ட் மொடர்னா இந்த 2 வேக்சினேஷன் தான் அப்ரூவ் ஆச்சு. அண்ட் இவங்களோட எஃபிஷியன்சி வந்து ஆல்மோஸ்ட் 95% எஃபிஷியன்சி 2 டோசஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அபவுட் 21லேருந்து 28 டேஸ்க்கு நடுவில் இந்த 2 வேக்சினையும் 2 டோசஸையும் கொடுக்கணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆஸ்ட்ராசெனக்கா அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் வந்து அப்ரூவ் ஆச்சு. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 65 to 70% எஃபிஷியன்சின்னு சொன்னாங்க. இப்போது புது ரீசர்ச் படி ஆல்மோஸ்ட் 80% கிட்ட, ஆல்மோஸ்ட் 78 to 80% வேக்சினேஷன் வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது இல்லாமல் ஜான்சனோட ஒரு வேக்சினேஷனுமே வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து சிங்கிள் டோஸ் வேக்சின். ஸோ மீதி 3மே ஃபைசர், மொடர்னா அண்ட் ஆஸ்ட்ராசெனக்கா வந்து 2 டோஸ் வேக்சின்ஸ், ஜான்சன் மட்டும் 1 டோஸ் வேக்சின். ஸோ இந்த மாதிரி 4 வேக்சின்ஸ் இப்போதைக்கு ஹெல்த் கனடானால் அப்ரூவ் ஆகப்பட்டிருக்குது. ஸோ என்ன மாதிரியான வேக்சினேஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, டொரண்டோவில் மட்டும் 75 and above வந்து இந்த மாஸ் வேக்சினேஷன் சைட்ஸில் போய் நீங்கள் வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 75 and above வந்து வேக்சினேஷனுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணி உங்களோட டைமுக்கு போய் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சினேஷன் வந்து 60+ ஏஜ் குரூப் வந்து நிறையா ஹெல்த் கிளினிக்ஸ், அதாவது உங்களோட டாக்டர்ஸ், உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸும் கொடுக்கலாம், ப்ளஸ் நிறையா ஃபார்மசிஸ்லையும் கொடுக்கப்படுது. அஃப்கோர்ஸ் எல்லா ஃபேமிலி டாக்டர்ஸும் கொடுக்க முடியாது, சில பேர் மட்டும்தான் அப்ரூவ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் 60+ ஏஜ் குரூப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான புது இன்ஃபர்மேஷன் அஃப்கோர்ஸ் எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும் போது இதே லெவலில் சில மற்ற நியூஸுகளும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி, ஸ்பெஷலி ஆஸ்ட்ராசெனக்கா பற்றி யூரோப்பில் கொஞ்சம் பீப்புளுக்கு வந்து பிளட் கிளாட்ஸ் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கிறதாகவும், இதனால் வேக்சினேஷன் எடுக்கலாமா கூடாதா, எவ்வளோ தூரம் சேஃப் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற கேள்விகள் எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் நியூஸை மட்டும் கேட்காம இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையும் இதுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டாக்டர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்றத பேசுங்க. பட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் வியூவிலேருந்து நம்ம இப்போ கெனடிய வளத்தில் டாக்டர் கண்ணாவேலாவோட இந்த வேக்சினேஷன்ஸ் பற்றி, இதோட எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ் எந்த மாதிரி, அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி, பயப்படணுமா அப்படின்றத பற்றி இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போது, பார்க்கலாம்.
குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியும் எங்களோடு ஒன்டாரியோவிலே பல வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் கண்ணாவேல் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் டாக்டர் கண்ணாவேல் அவர்களே. வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். பல தகவல்கள் பல வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மற்றும் ஒரு விடயம் பலரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள், தாங்களாகவே ஹைட் பண்ணிக் கொள்வார்கள், ஒழித்துக் கொள்வார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு நோய் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு வருத்தம் காரணமாக நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு டயபெட்டிக் நீரிழிவு நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களை மாதிரி வைத்தியர்களிடம் செல்கின்ற பொழுது நீங்கள் பல மருந்து வகைகளை எங்களுக்கு தருவீர்கள் உபயோகிக்க சொல்லி. சிலரை பார்த்தால் கிரமமாக அதை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கொள்வார்கள், நேரத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள், மிகவும் கவனமாக இருப்பார். சிலரை பார்த்தால் அதை ஒரு அலட்சியம் செய்து இது எனக்கு தேவையில்லை, டாக்டர் மேர் இப்படிதான் எழுதி தருவினம், ஆனால் எல்லாம் நாங்கள் போடணும் மண்டில்லை, இதால சைடு எஃபெக்ட்ஸ் வரும், பக்க விளைவுகள் வரும், ஆகவே இதை நான் உபயோகிப்பதில்லை என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே இந்த வைத்தியர்கள் கொடுக்கின்ற மருந்து வகைகளை எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமானது ஒன்று. இரண்டாவது, இந்த பக்க விளைவுகள் வருகிறது, சைடு எஃபெக்ட்ஸ் வருது, அதனால நான் எடுக்க இல்லை, அவை தந்தாலும் நான் போடுறது இல்லை, இப்படி எல்லாம் சொல்றது, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீர்கள்? ஓகே, சோ முதலாவது கேள்வி பிரிஸ்கிரைப் பண்ணின மெடிசின்ஸ் முக்கியமாக எடுக்க வேணுமோண்டு. ஐ வுட் சே உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் அல்லது உங்களோட ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு ஒரு மருந்து இது தேவையாண்டு பிரிஸ்கிரைப் பண்ணினா அது எடுக்கிறதுல முக்கியம் தான் நான் நம்புகிறேன். பிகாஸ் எஸ்பெஷலி நாங்கள் பிரிஸ்கிரைப் பண்றதால எங்களுக்கு எனி எக்ஸ்ட்ரா ஃபீ வர போறது இல்லை. ஸோ தேர்ஸ் நோ பெனிஃபிட் டு அஸ் நாங்கள் பிரிஸ்கிரைப் பண்றதால. நீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அல்லது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறபடியாத்தான் இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணி கொண்டு வரீங்க உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் அல்லது ஃபேமிலி டாக்டர். ஸோ எடுக்க தேவையில்லையென்றா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்கள் அந்த கேள்விகள் கேட்கலாம் உங்களோட பார்மசிஸ்ட் கிட்ட அல்லது ஃபேமிலி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணின டாக்டர்கிட்ட கேட்கலாம். பட் அது எடுக்காம விடுறதால ஆல்சோ நீங்கள் இது உங்களோட பாடி உங்களோட சாய்ஸ். நீங்க எடுக்காம விடுறது அது உங்களோட சாய்ஸ். பட் நீங்க இந்த மருந்து எடுக்காம விட்டு போனால் என்ன நடக்கும்? நீங்கள் உங்களோட yourself you should get educated. இப்ப நீங்கள் இது fully understand பண்ணி இது எடுக்காம விட்டு போனால் எனக்கு இந்த நோய் இப்படி நடக்குமென்று தெரிஞ்சு நீங்கள் எடுக்காம விட்டு போனா that's your choice. But it's very important, especially this day and age, இன்டர்நெட் மூலமாக எல்லாருக்கும் எல்லாம் அறிய முடியும். So fully informed information, proper information, scientific information எடுத்து அதுக்கு பிறகு நீங்க டிசைட் பண்ணுவோம் இந்த மெடிசன் எடுக்க வேணுமோ இல்லையோன்னு. இப்ப இந்த மெடிசினை பொறுத்த வரைக்கும், மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாகவே ஏதாவது அதுக்கு பக்க விளைவுகள் சிறிதளவிலோ அல்லது இருக்கலாம். ஆகவே இது பக்க விளைவுகள் வந்துவிடும் அல்லது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துவிடும் என்று சொல்றதுக்கு நீங்க சொல்ற விளக்கம் என்னவாக இருக்கும்? So it's very common சில மருந்துகளுக்கு side effect இருக்குது. பல side effects it's called transient side effects. So அதன மீனிங் நீங்கள் பிகினிங்ல எடுக்கல ஒரு ஃபர்ஸ்ட் வீக் அல்லது 2 வீக்ஸ்க்குள்ள உங்களோட பாடி இந்த புது மருந்துக்கு யூஸ் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சில வேளை ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு காமனா நாங்கள் உங்களுக்கு டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணப்பட்டால் முதலாவது மெடிசன் ஆஃப்டன் நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்றது மெட்ஃபார்மின் என்ற மருந்து. ஸோ அது எல்லா கண்ட்ரியும் அது யூஸ்வலி த ஃபர்ஸ்ட் லைன் நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம் டயபிட்டிஸை ட்ரீட் பண்றதுக்கு. ஸோ மெட்ஃபார்மின் இட்ஸ் வெரி சேஃப். But and billions of people are prescribed it. But the beginning first 2 weeks sila perukku or a very common side effect vaitu noy illa diarrhea, loose motion madri varakudiya chance irukkudu. But usually adu neenga dose beginning illa konjam low dose start panni ஒரு couple weeks நீங்க வெயிட் பண்ணினா அந்த லூஸ் மோஷன் டயரியா அது சரியா போயிடும். நார்மல் உங்களோட மோஷனுக்கு அது நார்மலா முடியும். ஸோ that's a very common transient side effect நிறைய மருந்துகளுக்கு இருக்குது. பிகினிங்ல சில வேளை உங்களுக்கு தலையடி வரலாம், அல்லது டிசியா இருக்கலாம், அல்லது இந்த லூஸ் மோஷனா இருக்கலாம். ஈவன் நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கல
is very common diarrhea வர்றது. So ஆனா நீங்க antibiotics முடிய அந்த diarrhea நார்மலா போயிடும். So அப்படியான side effects இருக்கலாம், but you have to weigh the risk and the benefit. So usually that's how we decide in so many things in life. Medicine மட்டும் இல்ல, so many things when you decide இப்போ ஒரு வீடு பண்றதோ இல்லது ஒரு வேலை எடுக்கிறதோ, those you decide the pros and cons. So usually when நாங்க prescribe பண்ணிக்கல Western medicine prescribe பண்ணிக்கல நிறைய studies, thousands of studies complete பண்ணி in the risk versus benefit, and usually the benefit always has to be higher than the risk for the patient. So அப்படியான மருந்துகள் தான் Health Canada வந்து approve பண்ணி நாங்கள் Western medicineல prescribe பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். So நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா often அந்த side effects வந்து தானா அது போயிடும். The second thing வந்து சில பேர் வேறு ஏதாவது side effect நீங்க எடுக்கிற மருந்துக்கு ரிலேஷன் இல்லாம ஒரு side effect வந்தா அவ உடனடியாக டிசைட் பண்ணுவீங்க, ஓ இந்த மருந்தால தான் எனக்கு இப்படி ஒரு ரேஷ் வந்திருக்குது, ஸோ அதால நான் இந்த மருந்தை நிப்பாட்ட போறேன். ஈவன் என் ஓன் ஃபேமிலியில கூட இது நடந்திருக்குது. ஸோ யூ ஹாவ் டு, அது உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தா நீங்க உங்களோட டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணின டாக்டர்கிட்ட அல்லது பார்மசிஸ்ட கேட்கலாம், இப்படியான சிம்டம் எனக்கு இருக்குது, இது இந்த மருந்துக்கு ரிலேஷனா வந்திருக்குதா இல்லது வேற ஏதாவது காஸா இருக்கலாமோன்னு நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணலாம். இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. சிலர் வந்து சொல்வார்கள், ஓ இந்த மருந்தை நான் எடுத்துக்கொண்டிருந்தா தொடர்ந்து நான் லைஃப் முழுக்க எடுத்துக்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றார்கள். அப்படி ஏதாவது காரணம் இருக்கா? சில மருந்துகள் வந்து நாங்க எடுக்க துவங்கினா அது வருத்தம் குணமடைந்த பின்பு நாங்கள் வந்து எங்களுடைய ஆயுள்காலம் முழுக்க எடுக்கணும் அப்படி எதுவும் நியதி இருக்கிறதா? ரைட். ஸோ அது வந்து அந்த காரணத்தை கிளாரிஃபை பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு டயபிட்டிஸ் என்று டயக்னோஸ் பண்ணப்பட்டால் most peopleக்கு அது there's no cure. So people have to understand, இப்ப சில பேர் நினைக்கிற நீங்கள் டயபிட்டிஸ் என்று டயக்னோஸ் பண்ணி மருந்து எடுக்க தொடங்கினா மருந்து எடுக்கிறதாலேயே தங்களுக்கு லைஃப் முழுக்க டயபிட்டிஸ் இருக்க போதுண்டு. ஆக்சுவலி இட்ஸ் தி ஆப்போசிட். உங்களுக்கு டயபிட்டிஸ் என்று டயக்னோஸ் பண்ணி வந்தா that is actually உங்களோட pancreasல இருந்து சுரக்கப்படுற இன்சுலின் வந்து நீங்க சாப்பிடுற சுகருக்கும் சாப்பாடுக்கும் அது ஆல்ரெடி ரெசிஸ்டண்டா போயிட்டுது. அது போக போக it will only get worse unless we transplant your pancreas. So இதுவரை it's not happening yet. So அதனால in order to prevent future complications, so for example நீங்க டயாலிசிஸ்க்கு நீங்க போகாம விடாம இருக்கிறதுக்கு, உங்களோட கண் பார்வை போகாம இருக்கிறதுக்கு, நீங்கள் heart attack வராம இருக்கிறதுக்கு, a lot of these medications, even though உங்களுக்கு maybe severe இல்லாதபடியா இந்த complications எல்லாம் வராம இருக்கிறபடியா சில பேருக்கு உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லை இந்த சுகர் ஹையா இருக்கிறபடியா ஏன் நான் இந்த மருந்துகள் எடுக்கணும், வருத்தம் வந்தா எடுக்கலாம் அண்ட் மென்டாலிட்டியில நிறைய பேர் இருக்கிறேன். It's a normal reaction. But a lot of the medications நாங்க prescribe பண்றது வந்து இந்த இப்படியான very severe complications prevent பண்றதுக்கு தான் many medications we are prescribing. இப்ப heart attack வந்து முடிய உங்களுக்கு நாங்க மெடிசன் கொடுக்கறதுல பிரயோசனம் இல்லை. ஸ்ட்ரோக் வந்து கை காலத்து பேரலைஸ் பண்ணி முடிய உங்களுக்கு நாங்க blood thinner கொடுக்கறதுல பிரயோசனம் இல்லை. Most of the things we're trying to do, especially உங்களோட family doctor, வந்து prevention. So in the severe complications இன்னும் severe progress பண்ணி உங்களோட organs டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு பல மருந்துகள் வந்து prevention தான் அதை கண்டினியூ பண்ண வேண்டும் என்று நாங்க prescribe பண்ணி கொண்டு வர்றோம். So a lot of the time பல பேர் நினைப்பின கொலஸ்ட்ரால் மருந்து எடுத்து முடிய திருப்பி 1 yearல blood test பண்ணுவேன், அந்த blood test வந்து நார்மலா வந்துடும். So அப்ப உடனே நிறைய பேஷண்ட்ஸ் இப்படி இந்த மென்டாலிட்டியோட இருக்கிறேன். ஸோ அவன் பிளட் ஒர்க் வந்து நார்மலா வந்தபடியா அவன் அந்த மருந்து ஸ்டாப் பண்ணுவேன். இப்ப இந்த ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு போகாம விடுவேன் டாக்டர்கிட்ட, ஏனண்டா அவ சில வேலை ஏன் இதை எடுக்காம விட்டு இருக்கீங்க, ஏன் அதை ரீஃபில் பண்ணல கேள்வி கேட்பினேன். ஃபியூ இயர்ஸுக்கு அதை ஃபாலோ அப் பண்ணாம இருப்பேன். ஸோ those are all things, even though உங்களுக்கு symptoms இல்லாம இருந்தாலும் you don't know what's happening inside your body. And a lot of the things we prescribe is to prevent heart attack, stroke,
ஆர்கன் டேமேஜ் அப்படியான காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பல மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். The third thing வந்து a lot of patientsக்கு இப்போ வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது, வெஸ்டர்ன் நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் ஃபார்மசில இருக்கிற அந்த பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் வந்து they're not natural, they're not safe, and they're not natural. And நாங்கள் supplements அல்லது naturopathic doctor ட்ட போய் these special immune system medications or other medications எடுத்தா இப்படியான prescription medications எடுக்க தேவையில்லைன்னு பல பேர் நினைக்கிறேன். And the challenge with that is definitely I'm not against natural things. இப்போ எங்களோட own Ayurvedic medicine there's lots of natural things. The cinnamon is healthy, good for your immune system and heart. Turmeric one the anti-inflammatory. There's lots of things I'm going to own, saapadilayum, I'm going to own herbs and medicines layum that is good for your body. I'm not against that at all. But the problem with these supplements and a naturopath அல்லது வேறு யாக்கத்தை இருந்து எடுக்கிற in the natural things and remedies and supplements வந்து they're not regulated by the same strict government regulatory bodies that the Western medicine is regulated by. So Health Canada வந்து ஒவ்வொரு ட்ரக்கையும் நாங்க prescribe பண்றதுக்கு முதல் there's thousands and thousands of studies and thousands of human patients that have been tested before we are allowed to prescribe any medication. So, and we have access to on the studies and the data and the side effects, long-term effects, all of those things. And there's a quality control measure that happens in the Pedia manufactured drugs. So each capsule is the same, and the content is the same, and contamination, those things are followed by a government body. In the supplements and all of these things, there's no regulation. We don't know on the label there's nobody that's checking that. So we don't know. I'm not saying adu பிள்ளையண்டு நான் சொல்லல and அது harmful ண்டு சொல்லல, but there's lots of things. Also நீங்கள் இப்படியான supplements நீங்க எடுக்க விரும்பினால் it's very important நீங்கள் உங்களோட family doctor அல்லது specialist கிட்ட இது எடுக்கலாமோன்னு அதை கிளாரிஃபை பண்றது. and நீங்க ஆல்ரெடி எடுக்கிற மெடிகேஷன்ஸோட நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணும் உங்களோட லிவரோட, அது மெட்டாபலைஸ் பண்ண இல்லாம இன்டராக்ட் பண்ணி. நான் நிறைய பேஷண்ட்ஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியரோட பார்த்துருக்கிறோம் இந்த இன்டராக்ஷன்ஸ், ட்ரக் இன்டராக்ஷன்ஸால. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் அப்படி எடுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் அந்த அப்படியான சப்ளிமெண்ட்ஸை காட்டி அதை கிளாரிஃபை பண்றது முக்கியம். ஒரு நீண்ட பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இது நிச்சயமாக மருந்தை எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பக்க விளைவுகள் வரும் என்று சொல்பவர்கள், இங்கே இருக்கின்ற வெஸ்டர்ன் மருந்துகளோடு வேறு மருந்துகளை சேர்த்தெடுப்பவர்கள், இப்படி பல விடயங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி டாக்டர் கண்ணாவேலா, உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவலுக்கும் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நம்மளோட டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் சொன்னாங்க. சைடு எஃபெக்ட்ஸ்க்கு பயந்துட்டு மெடிகேஷன்ஸ், ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மெடிகேஷன்ஸை வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மெடிகேஷன் மாற்றணும்னோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட அதை கன்சிடர் பண்ணி
ரொம்பவே இன்டெப்த்தாக கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்களோட. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ஸுமே வந்து நிறையா உங்களோட மெடிக்கேஷன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் எடுங்க. ஸோ அகேன் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்மளோட கனேடிய வளத்தில் தொடர்ந்து நம்ம கேட்போம். ஸோ எங்களோட எப்பயுமே கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களோட எவ்ரிடே நம்மளோட பேசலாம். ஸோ அடுத்ததாக அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி. இலங்கை 167 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வேக்சின் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராஜெனக்காவை வந்து கொஞ்சம் நிறையவே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸுக்குமே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா பிகாஸ் நான் சொன்ன மாதிரி யூரோப் யூனியனில் 2-3 கண்ட்ரியில் ஆஸ்ட்ராஜெனக்காவை லாஸ்ட் வீக் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க வேக்சினேஷன் கொடுக்கறதில்ல. ரீசன் வந்து சில பீப்புளுக்கு வேக்சினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளையில் நிறைய பிளட் கிளாட்ஸ் வந்ததாக ஒரு டேட்டா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ லாஸ்ட் வீக் அந்த பிளட் கிளாட்ஸ் வந்ததுக்கும் ஆஸ்ட்ராஜெனக்கா வேக்சினால் தான் வந்துச்சு அப்படின்றதுக்கான போதிய டேட்டா இல்லை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த வேக்சினேஷன் இது வரைக்கும் யூகே, இந்தியா அண்ட் தென் நிறைய கண்ட்ரீஸில் கொடுத்துட்ருக்காங்க. கனடாவிலையும் அப்ரூவ் ஆகிருக்கு. எத்தனையோ பில்லியன் பீப்புளுக்கு இந்த வேக்சினேஷனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரல அப்படின்ற டேட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் இந்த வேக்சினேஷனை சுற்றியான பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை போக்குற வகையில் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் வில்லியட் அவர்கள் வந்து இந்த வேக்சினை வந்து நான் எடுத்துக்கிறேன் டைரெக்டாக கேமராவுக்கு முன்னாடியே நான் வந்து ஆஸ்ட்ராஜெனக்காவை எடுத்துக்கிறேன், ஹோப்ஃபுல்லி அது அந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கியூபெக்லேயுமே ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வேக்சினேஷனை சுற்றியான பயத்தை போக்குறதுக்கு நிறைய அஃபீஷியல்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அந்த பயம் மெதுவாக குறைஞ்சு அண்ட் டேட்டாவும் நமக்கு வந்து நமக்கு சாதகமாக பாசிட்டிவான டேட்டாவை மட்டுமே இருக்கணும்னு நம்பி ஹோப்ஃபுல்லி இந்த வேக்சினேஷன் ரொம்ப சீக்கிரமே ரோல் அவுட் ஆகி எல்லாருமே சீக்கிரம் வேக்சினேட் ஆகி நம்ம ஒரு ரெகுலர் பழைய மாதிரியான லைஃபுக்கு ரிட்டர்ன் ஆகணுன்ற ஹோப் நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்குது. அண்ட் வில் கீப் தட் ஹோப் கோயிங். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் கலையரங்கத்தை தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் இன்றைக்கும் ஒரு அழகான கெனேடிய ப்ரொடக்ஷன். யார் பாட போகிறாங்க அப்படின்னா ஸ்ருதிகா ராஜ்குமார். அவங்க சின்ன வயசுலேருந்தே பாடிட்டுருக்காங்க. நிறையா பாடல்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்போம். ஸோ இன்றைக்கும் ஒரு அழகான பாடல் இவங்கள்ட்டேருந்து தான் பார்க்கலாம்.
முத்தம் அழகாயுடைந்தேன் நீயே அர்த்தம் இம்மாலை வானம் முத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ யாலே 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 உன்னாசை சொல்லாலே யாலே 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 அழகேரி செல்வாலே நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் உன் பால் பிம்பம் நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீயே But every time you hold me, the less that I cry. And every time you leave me, the quicker this year's dry. And every time you walk out, the less I love you. Baby, we don't stand a chance. It's sad, but it's true. I'm way too good at goodbye. 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 No way that you'll see me cry. No way that you'll see me cry. I'm way too good at goodbye. I'm way too good at goodbye. Oh, I'm way too good at goodbye. I'm way too good at goodbye. No way that you'll see me cry. No, no, no. No, no, no. 'Cause every time you hold me, the less that I cry. And every time you leave me, the quicker this is dry. And every time you walk out, the less I love you. Baby, we don't stand a chance. It's sad, but it's true. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்தது இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நியூஸ் ஃப்ரண்ட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை.
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு அதிகரித்து வருகிறது. இது நாடளாவிய ரீதியில் 3வது அலை குறித்த கவலைகளை தூண்டுகின்றது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி இன்று இந்த விடயத்தில் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். மாகாணங்கள் தங்களது தடுப்பூசி திட்டங்களை அதிகரித்து வரும் நிலையில் நாடளாவிய ரீதியிலான இந்த 3வது அலை குறித்த கவலை வெளியாகியுள்ளது. ஆல்பர்டா, ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் ஆகிய மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையில் பரவக்கூடிய புதிய தொற்றுகள் 5154 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியர் தெரேசா டேம் கூறியிருக்கின்றார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சரிவுக்கு பின்னர் நாடு முழுவதும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக வைத்தியர் டேம் இன்று கூறினார். கனடா தற்போது நாளாந்தம் 1,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குகிறது. கடந்த வாரத்தில் கனடா நாளாந்தம் 1,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவது புள்ளி விவரங்களில் தெரிய வருகிறது. கனடாவில் சுமார் 37.7 மில்லியன் மக்கள் உள்ளனர். இவர்களில் சுமார் 31.5 மில்லியன் பேர் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களாவார்கள். இவர்கள் அனைவரும் கோவிட்-19 தடுப்பூசிகளுக்கு தகுதியானவர்கள். நேற்று மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 1,32,517 பேர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளார்கள். நேற்று மாலை வரை கனடாவில் 3,09,73,117 பேர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் கோவிட் தடுப்பூசி விநியோகத்தில் கனடா பெரும் அதிகரிப்பொன்றை எதிர்பார்க்கிறது. இந்த வாரம் கனடா 2 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெறும் என அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இவற்றில் 1.2 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகள் எனவும் 8,46,000 மொடோனா தடுப்பூசிகள் எனவும் தெரிய வருகிறது. இதேவேளை இந்த வாரம் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையக்கூடும் எனவும் கொள்முதல் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்திடம் இருந்து மேலதிக தடுப்பூசிகளை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். இன்று கனடாவில் மொத்தம் 3,781 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1,699, கியூபெக்கில் 712, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 631, அல்பர்டாவில் 456, சஸ்கெச்சுவானில் 205, மனிடோபாவில் 66, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, நோவஸ்கோஷியாவில் 2, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 2 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 16, கியூபெக்கில் 15, அல்பர்டாவில் 5, ஒன்டாரியோவில் 3, மனிடோபாவில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 9,38,719 தொற்றுகளும் 22,716 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,80,159 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக சீனாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை கனடா விதிக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் இணைந்து கனடாவும் இந்த பொருளாதார தடைகளை விதிக்கிறது. சீனாவின் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சீன அதிகாரிகளுக்கு எதிராக இன்று இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார தடைகளை அறிவிக்கும் அறிக்கையில் கனேடிய அரசாங்கம் 1 மில்லியனுக்கும் அதிகமான உய்கூர் மற்றும் பிற முஸ்லிம் இன சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்களின் மதம் மற்றும் இனத்தின் அடிப்படையில் சீன அதிகாரிகள் அரசு தலைமையிலான துஷ்பிரயோகங்களை சுட்டிக்காட்டுகிறது. கனடாவின் இந்த நடவடிக்கைகள் சீன பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களுடன் எங்கள் கடுமையான அக்கறையை பிரதிபலிக்கின்றன என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சீனாவில் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 கனேடியர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுடன் இந்த பொருளாதார தடைகள் தொடர்பு படவில்லை என்றும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இத்துடன் லைஃப் 100 அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ஒஃபிஷியலாக இந்த வீக்கெண்ட்லேருந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது டொரண்டோவில். ஓவர் த வீக்கெண்ட் 14 டிகிரிஸ் அண்ட் இன்றைக்குமே 14 டிகிரிஸ். அடுத்த 2-3 நாளைக்குமே வார்ம் வெதர், சனி, பட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ரெய்னி டேஸ் ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கு மற்ற சிட்டிஸ்லேயுமே வெதர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவேற்றி வருகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம குட் ஈவினிங் கனடாவோட ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கார்பரேட்டட் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள் வரும் நாட்களும் உண்டு. ஸோ நாளைக்கு 9 மணிக்கு எங்களோட இணைந்திருங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை இன்னும் சுவாரஸ்யத்தோடும் டீட்டெயில்டாகவும் கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அகேன் இங்கே குட் ஈவினிங் கனடாலேருந்து இன்றைக்கான நிகழ்ச்சி இதோட நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.